சிக்னல் தானே, ஏன் முன்னாடி வரானுங்க? இருறா டேய், ஒயிட் எல்லோ ஒயிட் தானே, க்ரீன் தானே போட்டிருக்கு. இதுக்கும் நான் சண்டை அடிச்சு போகணுமாடா? கோட்டைக்குள் கோவில். இதெல்லாம் போட்டிங் இருந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. இதில் வந்து என்னோட ஹோண்டா சிட்டி இடிக்கும் க்ரக்குன்னு. இது கீழே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஹோண்டா சிட்டி வச்சுருக்கீங்களா இல்லை மேக்னைட்? ரெண்டும் இருக்குது. ஹோண்டா சிட்டி செகண்ட் ஹேண்ட் வாங்கினது. ஹைவே பர்ஃபார்மன்ஸ் லெட்ஸ் சி என்ன ஆர்பிஎம்ல ஓடுதுன்னு. 100 2.5 அதான். ஸ்டேபிளாக இருக்கிறதா எனக்கு இப்போ ஸ்கில். முன்னாடி ஓட்டுறதை விட இப்போ நல்லா ஓட்டுறேன்னா இல்லை வண்டி நல்லா மாறிடுச்சா? ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்கு. கேப் இருக்கா? அந்த புல் இல்லை, ஆனால் போகுது 120 வரைக்கும் நல்லா தான் போகுது. இந்த இன்ஜின் இது பர்ஃபார்ம் பண்ணுறது நல்ல விஷயம் தான். 3500 RPM 120 மேலே போகுது. 3000ல் 120 which is not bad. Actually it is good. மேக்னைட்டில் 3000 RPMல 100 தான் போகும். டைம் இருக்கா உங்களுக்கு? லேட் ஆயிடுச்சா? ஹைவேல ஒரு அடுத்து அழுத்திட்டு வரலாமா? ஸ்டேபிளாக இருக்குடா வண்டி. நைஸ். பாடி ரோல் யூஸ்வலாகவே ஸ்விஃப்டில் இருக்காது. அந்த 12க்கு அப்புறம் 120க்கு அப்புறம் இந்த ஸ்டீரிங்கில் ஒரு ஃபீலே இருக்காது நான் ஓட்டும் போது. எனக்கு அப்போ அப்படி இருந்துச்சா இல்லை அப்கிரேட் பண்ணிட்டாங்களான்றது தெரியல. ஃபுல் ஃப்ளாட் பண்ணிட்டேன் நான். நானே தமிழ் 140 மேலே போடல. 140. இப்போ வருது பாரு அந்த ஃபீலு, ரொம்ப லைட்டான ஃபீலு தெரியுதா? இது வந்து எனக்கு 120ல் வரும். முன்ன 150 மேடு வந்துடுச்சுரா.
இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கி, டேர்னிங் வரும். ஒன் 130 கொய்யால ஸ்டேபிளாக இருக்கு வண்டி. இதில் அழுத்தமா இப்போ அந்த 160 தொட்டுறீங்களா? லைட்டாக அந்த இப்போ இது பாருங்க, இதில் லைட்டாக ஃபெதர் மாதிரி இருக்கு இப்போ. டைம் எடுக்கும். நைஸ் பிரேக்ஸ் டூ. ரொம்ப அழுத்தவும் கூடாது, லைட்டாக ஃபெதர் டச். ஒன் 140 அதுக்கு மேலே புஷ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு 50க்கு போகுது. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் டைம் வேணும் 160 டச் பண்ணுறதுக்கு. இதனால் இவ்வளோ ஃபன்னாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஐ மீன் இருக்கிற பவரில் ஃபன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அடுத்த வேறு என்ன ஸ்விஃப்ட்லையா? இல்லை ஸ்விஃப்ட் இல்லை, ஒரு 16 lakhs மேலே ஒரு கார் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க. ஹைவே அப்படின்னா யோசிக்காமல் சைடானு போயிடலாம். லாங் ட்ரிப்பு அப்படின்னா இல்லை எனக்கு எல்லாமே வேணும், ஃபீச்சரும் வேணும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும், கொடுக்குற காசு செம்ம ஒர்த்தாக இருக்கும்னா அந்த கியாவும் ஹிண்டாயும் கொரியன்ஸு இவனுங்க வந்து ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருப்பானுங்க. ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்கும். 16 ரேஞ்சில் பார்த்தா டாப் எண்டு சானெட்டு போகலாம். அப்புறம் இவன் ஹோண்டா எலவேட்டு, ஆனால் ஃபீச்சர்ஸ் இருக்காது. மாமா தான் வாங்கினாரு, அவர் வாங்கி 20 கிட்ட 16 பேஸ் வேரியண்ட்டு, பேஸ் இல்லை மிட்டு மேனுவலு அதெல்லாம் 16ல் இருக்குமே. 20லாம் டாப் எண்டு இருக்கும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சு. இப்படி மைலேஜ் செக் பண்ணோம். இந்த மாதிரி ஓட்டினா மைலேஜ் எவ்வளோ வருது, இருக்குதுலேயே ஃபஸ்ட்டு மைலேஜ்னா அது ஸ்விஃப்ட்டில் அப்படின்னு செக் பண்ணோம். Nice. In terms of engine, obviously better than Magnet. Pickup அதில் நல்லாயிருக்கும் டர்போன்றதுனால. பட் in terms of engine refinement, இந்த ஆர்பிஎம்மு 3000 ஆர்பிஎம்மில் 120 இதெல்லாம் வந்து சுசுக்கி தான். இதுவும் அதுவும் சேம் ரேஞ்சில் இருக்குது. மேக்னைட்டும் இதுவும், அதனால தான் அதோட கம்பேர் பண்ணிட்டுருக்கேன். அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடு ஓட்ட மாட்டோம். எப்படியும் வந்து இது வாங்குறவங்க வந்து எப்போவுமே போட்டால் லிமிட்டில் ஓட்டின்னு இருக்க மாட்டாங்க. லேர்னர்ஸாக இருப்பாங்க, இல்லை வந்து சிட்டி டிரைவர் இந்த மாதிரி நார்மலாக ஓட்டுறவங்களா இருப்பாங்க, லைக் சைடு 8 ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு அது ஓகே தான் மேக்னைட்டு. அதில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பானுங்க. அந்த டோரில் சென்சார்ஸு, அப்புறம் கீ ஃபாப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இன்ஜின் வைஸ் பார்த்தா இதுதான். அதில் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஒதுங்கிட்டாங்களா? இந்த டைமில் தான் இந்த டார்க் தேவைப்படும். இந்த டார்க் கம்மி தான். இது மேக்னைட்டில் பெட்டராக இருக்கும். 120டா போகிறதே தெரிலடா எனக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டின மாதிரி இருந்துச்சுடா. அது நல்லா ஸ்டேபிள், வெயிட் இருக்கு ஸ்டீரிங்கில். ஃபர்ஸ்ட் வேறு ஸ்விஃப்ட் தானே சொன்னீங்க? அதுக்கப்புறம் மேக்னெட், அதுக்கப்புறம் ஹோண்டா.
ஸ்விஃப்ட்டில் என்னோடய ஸ்விஃப்ட்டில் 120ல் எனக்கு ஒரு கையில் பிடிக்கலாம் இதே இருக்காது, கான்ஃபிடென்ஸே இருக்காது. அது மேபி நான் அதை கற்றுக்கிற டைமுன்றதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல. இல்லை, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, வெயிட் தெரியுது ஸ்டேரிங்கில். பெங்களூர். ம் சானட் டீசல்லாம் போயிட்டா, டீசல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சானட்டில். 18 வந்துடும் அது. இல்லைனா அந்த நல்ல ஃபீச்சர்ட் லோடட் சானட் 16க்கு வாங்கலாம். டர்போ அதான் டிடிஎஸ்னு போட்டுருப்பாங்க, எனக்கு தெரியல என்ன. டர்போ இன்ஜின், பவர்ஃபுல் இன்ஜின். ஒரு Volkswagen போலோ இருக்குல்ல அந்த சின்னது, அது 60 lakhs போடுறான். போலோவா? போலோ இல்லைடா, அது மாடிஃபைட் கோல்ஃப். கோல்ஃப் வேறு. அது என்ன இன்ஜின்? பவர்ஃபுல் இன்ஜின். பவர்ஃபுல் இன்ஜின். 60 lakhs. ஆமாம், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். சின்ன சைஸ். இது மாதிரியே இருக்கும், போலோ மாதிரியே இருக்கும், கொஞ்சம் லைட்டாக நீட்டாக இருக்கும். 60 lakhs. அதெல்லாம் ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார்ஸ். அதெல்லாம் டார்க் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். என்ன சொல்கிறது, பெட்டர் சாசி தான். அப்கிரேட் பண்ண வெயிட் ஏற்றிருக்கேன்னுலாம் சொன்னாங்கள்ல, அது தெரியுது நல்லா. போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸ்விஃப்ட்டு. அந்த டோரில் இருக்கும்ல ஒரு ஹேண்டில், அந்த மாடல். அந்த மாடல் பின்னாடி. அது பின்னாடி பார்க்க நல்லா இருக்கும். நல்லா அழுத்தினானா பக்கத்தில் டீசல் வேறு, போலோ டிடிஐ. 100 2.5 RPM. அவ்வளோதான், நல்லா கேஷுவலாக காமாக ஓடுது வண்டி. இது போதும். மேபி மொத்தம் 5 பேர் உட்கார வச்சா மேபி பவர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மேனேஜபிள் தான். ஆனால் என்னன்னா இவ்வளோ அழுத்தியுமே இன்னும் ஃபுல்லுலேயே காட்டிகிட்ருக்கு, ஒரு பார் கூட இறங்க காணோம். டப்புனு இறங்கும் போது ஒரு பாயிண்ட் தான் இருக்கு உனக்கு. காட்டுமா ஆவரேஜ் 13 வந்திருக்கு, 13 காட்டுது. ரேஞ்சு 385, ரொம்ப கம்மி. பா 100ல் ஓட்டினா ரியல் டைம் மைலேஜ் பாரு 28 27 காட்டிகிட்ருக்கு. அவ்வளோதான், இந்த 20s வந்தாலே போதுமே. இதே மாதிரி சென்னைக்கு எடுத்துகிட்டு போனோன்னா அவனுக்கு பயங்கரமாக அந்த ஆவரேஜ் மாறிடும். முப்பத்தி 33 காட்டிகிட்டு இருக்கடாடி. ஓட்டினா கேமரா நல்லா இருக்காது. 120ல் வச்சு பார்ப்போமா? போடு, அழுத்தும் போது 10 தான். ஓகே, 120லே வைக்கலாம். போங்க 1.5 TSI 160 VHP. அப்படியே பாதிக்கு பாதி எக்ஸ்ட்ரா இருக்கு அதில். ஐயோ, அது செம்மையாக இருக்கும்டா அது ஓட்ட. ஸ்கோடா ஸ்லாவியா நம்ம ஓட்டினோமே. நம்ம ஓட்டினது 1 லிட்ரு. நம்ம ஓட்டினது 1 லிட்ரு, அது 1.5. அந்த ஸ்பீடில் நம்ம 2000 RPMல வச்சுருப்போம். 160க்கு மேலே அதுனா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 120ல் போயிட்டுருக்கோண்டா, எங்கேயோ போயிட்டுருக்கோண்டா அவன்.
ஏன்னா 120லேயே 19 காட்டுது ரியல் டைம் மைலேஜ். உண்மையிலே அவ்வளோ கொடுக்குதா என்ன? இவன் எப்படியும் 140 150 ஓட்டிகிட்டு இருப்பான் போல. இந்த மாதிரி காரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிக்கலாமா? அது வரும். ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே போகும்போது இதான் நல்லா இருக்கும். நல்லா போயிட்டுருக்குப்பா. 120லே கூட ஓட்டலாம்ப்பா இதை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்மன்னு இருக்கு. ஸ்டெபிலிட்டி நல்லா வந்துடுச்சு. ஸ்பீடோமீட்டர் எரர் இருக்குமா? அந்த மைலேஜ் அது ஒன்று. ஸ்பீடே சொல்கிறேன், 120 காட்டுதுன்னா 120 தான் போகிறோமான்றது கொஞ்சமாக இருக்கும். யூஸ்வலாக ஒரு 7 to 8 அப்படி காட்டும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். விட்டா நான் ஓட்டினே இருப்பேன் சென்னை வரைக்கும். ஆனால் இந்த செகண்ட் கியரில் அப்படியே கிளச்சை விட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த அப்படி லைட்டாக ஒரு சர்க்கு இருந்துகிட்டே இருக்கு. வேணாண்டா, புது கார்ரா. இப்போ இந்த மாதிரி ஓட்டின மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. இப்போ ஓட்டின மாதிரி எதுவுமே ஓட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக ஓட்டு. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? See you guys in the next one. Bye.